தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு முதல் பதிவில் மூச்சையும் நம்முடைய உடல்நிலையினை பற்றி செய்திகளை பார்த்தோம். அடுத்தது அதே மூச்சு என்று சொல்லக்கூடிய பகுதியே சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மூச்சு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமது பண்பு நலன்களும் சிறப்பு இயல்புகளும் இருக்கும். குற்றவாளியின் மூச்சு ஒரு நிரபராதிக்கு இருக்காது. ஒரு கவிஞனின் மூச்சு ஒரு விஞ்ஞானிக்கு இருக்காது. ஒரு நல்லவனின் மூச்சு ஒரு கெட்டவனுக்கு இருக்காது. ஒவ்வொருவரின் குணநலங்களுக்கும் உணர்ச்சி நிலைகளுக்கும் ஏற்ப அவர்கள் மூச்சு விடும் விதமும் மாறும் அல்லது மாறிக்கொண்டே இருக்கும். மனிதனின் மூச்சு 5 வகையாக பிரித்து 5 திசையிலும் செல்கிறது என்றும் அந்த 5 வகை மூச்சுக்களையும் வானவர்கள் என்ற வேதங்கள் குறிப்பிடுவதாகவும் ஞானிகள் கூறுகிறார்கள். ஒரு வானவர் மனிதனுக்கு வலது பக்கமாக இருப்பதாகவும் இன்னொருவர் இடது பக்கமாக இருப்பதாகவும் இன்னொருவர் முன்னாலும் இன்னொருவர் பின்னாலும் கடைசி வானவர் மனிதனுக்கு உள்ளேயும் இருப்பதாக இறை தூதர்கள் குறிப்பால் உணர்த்துகிறார்கள் என்றும் அவர்கள் விளக்கினார்கள். இதில் 5இல் 1 சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் நமது உடல் முழுக்க பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. உண்ணுதல், குடித்தல் போன்ற அன்றாட அலுவல்கள் அனைத்திலுமே இந்த 5மே சரியாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் மூச்சு திறன்களை சரிவர பயன்படுத்தி நம்முடைய உடல் நலத்தையும் காப்போம். முதல் வகை மூச்சு மரத்தின் தண்டு மாதிரியானது. இதுதான் நம் மூக்கின் வழியாக உணர்கிறோம் என்று இந்த மூச்சு விடுதல்கின்ற வழிமுறைகளை பற்றி இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பதிவை பாருங்கள். வாழ்க்கையில் நலம் பெற நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த மூச்சு நாம் விடுகின்ற முறையும் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி மூச்சு சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.